Hello students, welcome to Hiba Max 12 Standard Business Max and Statistics Chapter 1 Application of Matrices and Determinants Lesson Exercise 1.3 la third question எப்படி solve பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோட descriptionல first lessonோட playlist கொடுக்கிறேன். So இதுக்கு முன்னாடி sums யாரும் பார்க்காதவங்க அதில போய் check பண்ணிக்கோங்க. Third question பாருங்க, two types of soaps A and B are in the market. So ஒரு marketல ரெண்டு type soap இருக்கு. Their present market share are 15% for A and 85% for B. A வந்து 15% இருக்கு, B வந்து 85% இருக்கு சொல்றாங்க. Of those who bought A the previous year, 65% continue to buy it. So இப்போ A soap யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து 65% ஆளுங்க அதே இதை வாங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 35 வந்து Bக்கு மாறிடுவாங்க. 35 switch over to B. Of those who bought B. Of those who bought B the previous year. இப்போ B வாங்கினவங்களை பற்றி பார்க்குறோம். 55% மறுபடியும் வாங்குவாங்களாம். And 45% வந்து switch over to A. 45% வந்து A சோப்புக்கு மாறிடுவாங்களாம். Find their market shares after 1 year. இது first question. அதோட மார்க்கெட் ஷேர் என்ன ஒரு வருஷம் கழிச்சு அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அண்ட் வென் இட் இஸ் ஈக்விலிபிரியம் ரீச்ட், ஃபஸ்ட்டு கேட்டது என்னென்னா நம்ம டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் கூட ஏபி மல்டிபிள் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்கிறது. அடுத்தது ஈக்விலிபிரியம் வச்சுட்டு ஏ என்ன பி என்ன தனித்தனியாக கண்டுபிடிக்கிறது. ஸோ ரெண்டுமே சால்வ் பண்ணும். ரெண்டு சப்டிவிஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? டிவிஷனில் ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏ ஒன்று இருக்குது, பி இருக்குது, ஏ இருக்குது, B, ஓகேவா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் வந்து 65% கண்டினியூ டு பை இட், அதாவது ஏ. அகெயின் வைல் 35 வந்து பி மாறிடுவாங்க. ஸோ 65ஏக்கு 35 பி எழுதிடலாமா? இப்போ 65%ன்னு சொல்லியிருக்காங்க. 65%னா 65 டிவைடட் பை 100 0.65 கிடைக்குமா? ஸோ 0.65, அதே மாதிரி இங்கே 0.35 ஆகிடும். அடுத்தது பி பற்றி பார்க்கும்போது பாருங்கள், 55 வந்து பி வாங்குவாங்களாம், 45% ஏக்கு போயிடுவாங்களாம். ஸோ எழுதும் போது 55 பியில் எழுதிட்டு 45 ஏல எழுதணும், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க, ஆஃப்டர் 1 இயர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ எப்படி கண்டுபிடிப்போம்? ஏபி மேட்ரிக்ஸ் இன்ட்டு ட்ரான்சிஷன் மேட்ரிக்ஸ் பண்ணால் நமக்கு ஏபி மேட்ரிக்ஸ் என்னன்னு கிடச்சிரும். ஸோ இதை ரெண்டை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஏபி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஏபி என்னென்னா மார்க்கெட் ஷேர் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஃபஸ்ட்டு லைன் பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், மார்க்கெட் ஷேர் அட் ப்ரெசென்ட் எவ்வளோ? 15% இன்னொன்று 85%, அதுதான் எழுதிக்கணும். 15% வந்து ஏ, அப்போ 0.15. அடுத்து 85% வந்து பி, அப்போ 0.85. இப்போ நம்ம ட்ரான்சிஷன் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். 0.65, 0.35, 0.45, 0.55. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதை சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும் நமக்கு. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0.15 இன்ட்டு 0.65, அப்புறம் 0.85 இன்ட்டு 0.45. புரியுதா? ஃபஸ்ட்டு இதுவும் அப்புறம் செகண்டும் 0.15 இன்ட்டு 0.65 plus 0.85 into 0.45. இது ஃபஸ்ட்டு காலம்க்கு. இப்போ செகண்ட் காலம் 0.15 into 0.35, 0.15 into 0.35 plus 0.85 into 0.55. தெரியுதா? ஓகேவா? இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணும், இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ளஸ் பண்ணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறேன். என்ன எல்லாருமே கேல்சி யூஸ் பண்ணலாம், நானும் கேல்சி யூஸ் பண்ணி முதல்ல மல்டிபிள் பண்ணிடுறேன். ஸோ மல்டிபிளை பண்ணி எழுதியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது 0.0975 இருக்குது. இது ரெண்டும் பண்ணும்போது 0.382 வருது. அடுத்தது வந்து 0.0525, ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து 0.4675. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 0.48 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0.52. 100லேருந்து மைனஸ் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணால் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோமான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இதை வந்து பர்சன்டேஜில் மாற்றி எழுதணும் இல்லையா? ஸோ ஏவோட பர்சன்டேஜ் என்ன, பியோட பர்சன்டேஜ் என்னன்னு எழுதிடலாம். ஏ வந்து 48%,
இன்ட்டு 100 பண்ணும். அப்போ 0.2 நம்பர் தள்ளி வந்துடும். அண்ட் பியோட வேல்யூ 52%. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ செகண்ட் வந்து அட் ஈக்லிபிரியம், அதாவது when it is in equilibrium கண்டுபிடிக்கணும். ஸோ at equilibrium நமக்கு என்ன ஃபார்முலா? AB into T is equal to AB. இதில் நம்ம வந்து AB என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணாமல் ட்ரான்சிஷன் மேட்ரிக்ஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிப்போம். அண்ட் அட் ஈக்லிபிரியமோட கண்டிஷன் இன்னொன்று என்ன? A + B is equal to 1. ஓகேவா? ஸோ இதில் வச்சு தான் நம்ம அடுத்தது சால்வ் பண்ணுவோம். AB அப்படியே இருக்கும். ட்ரான்சிஷன் மேட்ரிக்ஸ் மட்டும் எழுதிக்கிறேன். 0.65, 0.35, 0.45, 0.55 is equal to AB. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அப்புறம் கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ பண்ணிடலாம். A into 0.65, அப்புறம் B into 0.45. எப்போது நம்பர் முதல்ல எழுதிட்டு அப்புறம் AB எழுதலாம். அடுத்து 0.35 into A ப்ளஸ் 0.55 into B. ஓகேவா? இது ரெண்டும் இப்போ மல்டிபிள் பண்ணிட்டோம். which is equal to AB. இப்போ ஏதாவது ஒரு டேர்மு கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதுவும் இந்த ஏவும் கம்பேர் பண்ணுங்கள். இது ரெண்டும் கம்பேர் பண்ணலாம். எது பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு இது எடுக்கிறனால 0.65A ப்ளஸ் 0.45B is equal to Aன்னு எடுக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள். A + B is equal to 1. இதுலேருந்து நான் என்ன கன்சிடர் பண்ண போகிறேன்னா B is equal to 1 minus A. ஸோ இந்த B இருக்கிற இடத்த நான் 1 minus Aன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஸோ எல்லாமே ஏன்னு வந்துடும். அப்புறம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எப்படி இருக்கும்? 0.65A ப்ளஸ் 0.45 1 minus Aன்னு எழுதணும் இல்லையா? இங்கே B இருந்தது ஞாபகம் இருக்கா? B இருக்கிற இடத்துல 1 minus A equal to A. இப்போ அடுத்த லைனில் 0.65A ப்ளஸ் இதை இன்சைட் மல்டிபிள் பண்ணும். 0.45 into 1, அப்போ 0.45. அடுத்தது பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ 0.45 into A is equal to A. இப்போ இங்கே A முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் சின்ன நம்பர். ஸோ இதை முதல்ல சால்வ் பண்ணிவிட்டு நம்ம ஈக்குவல் டு அதர் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். 0.65 minus 0.45, அப்போ 20 தான் இல்லையா? இப்போ 0.20A ப்ளஸ் 0.45 equal to 1A. இப்போ இந்த ப்ளஸ் 20 ஆன்சைட் போனால் மைனஸ் 20 ஆகிடும். ஸோ 1A மைனஸ் 0.20A. ஏலேருந்து இதை மைனஸ் பண்ணும். அப்போ 1.00ன்னு எடுத்துக்கணுமா? 0.20 மைனஸ் பண்ணுறோம். இப்போ 0, இது 10ன்னு மாறிடும். 10ல் 2 போனால் 8, 0.8A. 0.45 is equal to 0.80A. நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணும்? இந்த 0.80 கீழே வந்துடணும். பாயிண்ட் இருக்குது. 0.45 divided by 0.80 is equal to A. இப்போ இதை கேன்சல் பண்ணணும். கேல்சியில் பண்ணால் ரொம்ப ஈஸி. இது ரெண்டு டிவைட் பண்ணால் 0.5625 is equal to A அப்படின்னு ஆன்சர் இருக்குது. இப்போ A வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? A வேல்யூ வச்சுட்டு B வேல்யூ, ஏன்னா ரெண்டுமே கேட்குறாங்க. அப்போ B is equal to 1 minus Aவா? 1 minus Aவோட வேல்யூ 0.5625. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 0.4375 கிடைக்கும். இது பியோட ஆன்சர். இப்போ இது பர்சன்டேஜில் எழுதணும். எப்போவுமே பர்சன்டேஜில் எழுதணுன்னா இன்ட்டு 100 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 0.5625 இருக்குன்னா இன்ட்டு 100. அப்போ இந்த பாயிண்ட் 2 நம்பர் தள்ளி வந்துடும். அப்போ 56.25 எழுதுனா போதும். Therefore, A is equal to 56.25%. B is equal to same 2 decimal தள்ளி வச்சிட்டா போதும் 43.75%. Understand of the sum எல்லாருக்கும். Thank you so much for watching.